இருக்காண்டி. பாவம் மிஸ்ஸுக்கு ஏதோ ப்ராப்ளம் போல. சரிடி அம்மா, நீ சீக்கிரமா நோட்ஸ் எழுதிட்டு புக்க கொடு, நான் கிளம்பணும், டைம் ஆயிடும். தரேன் வாடி. அப்படியே டைம் ஆயிட்டாலும் எங்க அப்பா கிட்ட சொல்றேன், எங்க அப்பா கூட்டின்னு போய் உங்க வீட்ல விடுவாருடி, பயப்படாத. சரி இருடி சித்தாரா, என் ரூம்ல போயிட்டு நான் நோட் எடுத்துன்னு வரேன், அப்பதான் காப்பி பண்ணிக்க கரெக்டா இருக்கும். ஹே ஜாஸ்மின், இங்க பாத்தியா கிஃப்ட் எனக்கு. ஏய் சித்தாரா, நீ இங்கேயே வெயிட் பண்றியா இல்லனா என் ரூமுக்கு வரியாடி? நம்ம பேசாம அங்கேயே போயிடலாம், அங்கதான் நம்ம ரெண்டு பேருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம கம்ஃபர்டபிளா இருக்கும். ஏய் ஜாஸ்மின், உன் தங்கச்சி ஏதோ உன்கிட்ட சொல்லுது, உனக்கு கேட்கலையா? எல்லாம் கேக்குது, நீ கம்முன்னு வாடி. வா சித்தாரா, நமக்கு நிறைய வேலை இருக்கு, நம்ம என்ன வெட்டியாவா இருக்கோம் மத்தவங்க மாதிரி? ஐயோ பாவம், எவ்ளோ கொழுப்பு இந்த ஜாஸ்மின் பொண்ணு, இவ்ளோ திமிரா பேசிட்டு போகுது. இல்ல இத சும்மாவே விடக்கூடாது. என்னை இன்சல்ட் பண்ண அந்த ஜாஸ்மினுக்கும் சித்தாராவுக்கும் ஒரு பெரிய ஆப்பா வெச்சே ஆகணும். அப்பா எனக்காக ஆசாசியா கிஃப்ட் வாங்கி கொடுத்திருக்காருல்ல, அந்த பொறாமை அந்த ஜாஸ்மின் பொண்ணுக்கு. என்னடி சித்தாரா, கீழே உட்காந்துக்கலாமா? உனக்கு ஓகே தானே? ஏண்டி நானா எழுத போறேன், நீ தான் எழுத போற, உனக்கு எங்க வாட்டப்படுமோ அங்கேயே உட்காந்துக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுவும் சரிதான். என்னடி உட்காண்ட, கொஞ்சம் அந்த நோட்டை எடு. இதுவா, வேலை வச்சினே இரு. கோச்சிக்காதடி, சும்மா தானே இருக்க, ஒரு ஹெல்ப் பண்ண. சரிதாண்டி அம்மா, இந்தாடி வாங்கிக்க. கொடு, தேங்க்ஸ் டி. அடியே ஜாஸ்மின், உன் தங்கச்சி பாவம் தானே, என்னமோ சொல்லிட்டே இருந்துச்சு, நீ பாட்டுக்குன்னு கண்டுக்காம வந்துட்ட. உன் தங்கச்சி முகத்தை பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சுடி. அட நீ வேற சும்மா இருடி, அவளை பத்தி உனக்கு தெரியாது, செம பயங்கரமான ஆளு. எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுனே இருங்க, எங்கன்னா ஒரு அக்கா தங்கச்சி மாதிரியா இருக்கீங்க. ஆமாண்டி சித்தாரா, அக்கா தங்கச்சின்னா சண்டை போட்டுன்னு தான் இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும், இல்லனா லைஃபே போர் அடிக்கும்டி. ஆஹா சரிதாண்டி அம்மா. ஹாய், சூப்பரா இருக்குமா? சரிதான் லில்லிமா, இங்கேயே பத்திரமா விளையாடிட்டு இரு, நான் பக்கத்துல ஒரு பெஞ்சில உட்கார்ந்துட்டு இருக்கேன், சரியா? ஓகே. ஹாய், எவ்வளவு அமைதியா அருமையா இருக்கு இடம். அட மங்கம்மக்கா, திவ்யா நீ எங்க இங்க, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க என்னக்கா பண்றீங்க இங்க? ஆமாமா, என் சின்ன பொண்ணு இருக்கால லில்லி, ஒரே தொல்லை, ரொம்ப போர் அடிக்குதுன்னு அதான் பார்க்குக்கு கூட்டின்னு வந்தேன். அப்படியாக்கா, நானும் உங்க வீட்டுக்கு தான் போயின்னு இருக்கேன். என் பொண்ணு சித்தாரா உங்க வீட்டுல தான் இருக்காளம்மா, நேரம் ஆயிடுச்சு வந்து கூட்டின்னு போமான்னு சொன்னா, சரி வேலையும் இல்ல, அதான் கூட்டின்னு வரலாமேன்னு போயின்னு இருக்கேன். நீங்க என்னடானா இங்க இருக்கீங்க? ஆமாமா, நானும் பார்த்தேன், ரெண்டு பேரும் ஏதோ சின்சியரா உட்கார்ந்து எழுதிட்டு இருந்தாங்க, சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு நான் பாட்டுன்னு கம்முன்னு வந்துட்டேன். சரிக்கா, அப்புறம் ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன், அதான்க்கா புதுசா ஒரு குடும்பம் வந்தாங்களே, உங்களுக்கு கூட நல்ல பழக்கமே, அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனையாம கேள்விப்பட்டேன்க்கா. இந்த நியூஸ் எல்லாம் கரெக்டா வந்துடுமே, ஒரு சின்ன விஷயத்த கூட நல்லா பரப்பி விட்டுடுவீங்க, காட்டு தீயை விட வேகமா பரவுதே. அட நீங்க வேற, அப்படியெல்லாம் இல்லக்கா, பால் வாங்க கடைக்கு போகும்போது எல்லா பொம்பளைங்களும் சேர்ந்து கூடி நின்று பேசிட்டு இருந்தாங்க, அப்பதான் எனக்கே தெரியும். அடிப்பாவீங்களா, ஊர் கதையை பேசுறதுக்கு மட்டும் கரெக்டா சேர்ந்துடுவாங்க. அத விடுங்கக்கா, எல்லா பொம்பளைங்களும் அப்படித்தான், பாவம்க்கா அந்த அக்கா ரொம்ப நல்லவங்களா தெரிஞ்சாங்க, அவங்க வீட்லயே இப்படி ஒரு பிரச்சனை நடக்கணும். அடியே நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனை இல்ல, எல்லா வீட்லயும் சாதாரணமா நடக்கிற புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை தான், அதையாடி இப்படி பரப்பி பேசிட்டு இருப்பீங்க. ஆஹா அவ்வளோதானாக்கா, நான் கூட ரொம்ப பெரிய சண்டையோன்னு நினைச்சிட்டேன். எம்மாடியோ அக்கா, என்னக்கா? அறிவு கெட்டவளே, அவளுங்களா கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் பேசிட்டு இருக்க பாரு, உன்னை உதைக்கணும்டி, எல்லார் கூடயும் சேர்ந்து பேசி பேசி இப்படி நீயும் மாறிட்டிய திவ்யா. ஐயோ அக்கா, அப்படி எல்லாம் இல்லக்கா, நானும் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா, அதை புரிஞ்சுக்காம நீங்க இப்படி பேசுறீங்க.
இவளே